வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் HUE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 1 by 1 ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு 3:4 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரேம் ஏதோ ஒரு ஃப்ரேம் கிட்ட செட் பண்ணுங்கள் இந்த இமேஜை. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ்ன்ற ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழேயும் எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. சைஸை மட்டும் கொஞ்சம் ஒரு 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கிறத ஃபுல்லாகவே இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்டர் ஒயிட் பார்டரு, அந்த ஒரு ஃப்ரேமு தாண்டி வெளியே இருக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எல்லா ஃப்ரேம்லேயும் கரெக்டாக ஆட் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்க்க கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பார்டரை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. வேணால் ப்ரஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக எரேஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த ஃபோட்டோஸை பேக்ரவுண்டில் இருக்கிறத ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டேன். எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் இமேஜை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். இப்போ கிராப் ஆப்ஷன் போய்ட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவோட ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். இங்கே ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே லாக் ஐக்கானுக்கும் அந்த பூட்டு ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை நம்ம டச் பண்ணாலுமே இதுமாரி நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் இது பண்ணிட்டாலையும் அந்த லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். ஸோ அதோட சைஸை நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் இன் பண்ணி அது செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி மேலே எரேஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே கரெக்டாக ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணி வைங்க. நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடிட்டிங்கை சொல்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறப்பயுமே லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடிட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க எனி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே எரேஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே மறுபடியும் எரேஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்னஸ்னு இருக்கும். ஸோ ஆட்னஸையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே அந்த ஃபோட்டோக்கு கீழே நான் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீழே நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நேமு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி எரேஸ் பண்ணி லைட்டாக டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹாப்பி பர்த்டேனும் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணலான்னு நினைக்கிறத கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். இந்த இதுலேயே நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே அந்த டவுன்லோட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டில் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸு, அதோட சைஸும் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அதோட சைஸையோ இல்லை அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ண தெரில அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒவ்வொரு செட்டிங்ஸுமே நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே. ஸோ அது எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸ் ஸ்மூத் பண்ணுறதுக்கோசரம். இதில் கீழே அந்த ஃபேஸ் ஐகான் போட்டு இருக்கும், அதில் ஒவ்வொரு நீங்கள் எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மாறுறது. அதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே அப்படியே சென்டரில் இருக்க ஆப்ஷனை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்கின் ஸ்மூத் வேணுமோ ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரில அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.